ஓம் ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவிகிம்மத ராமதூத கிருபா சிந்துமத்காரியம் சாதய பிரபோ. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 27வது சர்க்கம். திருஜடையின் கனவு. செவ்வரி படர்ந்த கண்களையுடைய ராமனை காணாமல் மிகவும் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் எனக்கு இப்போது இங்கே யாராவது விஷத்தை கொடுத்தால் பதியுடன் இல்லாத நான் உடனே யமதர்மராஜனை காண்பேன். லக்ஷ்மணனுடைய தமையனாரான ராமன் நான் உயிரோடு இருப்பதை அறியவில்லை போலும். தெரிந்திருந்தால் இவ்வுலகம் எங்கும் என்னை தேடி கண்டுபிடித்திருக்க மாட்டார்களா? நிச்சயமாக லக்ஷ்மணனின் மூத்த சகோதரரான வீரர் ராமன் சோகம் தாங்காமல் உடலை பூமியில் உகுத்துவிட்டு தேவலோகம் சென்று விட்டார். ஆகையால் என்னுடைய பதி தாமரை கண்ணரான ராமனை கண்கொண்டு பார்க்கும் தேவர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், மாமுனிவர்கள் எல்லோரும் பாக்கியசாலிகள். அல்லது இப்படியும் இருக்கலாம், தர்மத்திலேயே நாட்டமுடைய பேரறிவாளரான ராஜரிஷி போன்ற பரமாத்மாவான ராமனுக்கு மனைவியான என்னால் ஆக வேண்டியது என்ன? கண்ணில் பட்டு கொண்டிருந்தால் தானே அன்பும் ஆசையும் உண்டாகும். கண்ணில் படாதவர்களிடம் அப்படி இருக்காதே. செய் நன்றி கொன்றவர்களே பாசப்பிணைப்பை அளிப்பார்கள். ராமன் அப்படி செய்ய மாட்டார். ஒருகால் என்னிடம் அன்பு பாராட்டுவதற்கு ஏதுவாக என்னிடம் சில நல்ல குணங்கள் கூட இல்லையோ, அல்லது என்னுடைய புண்ணிய குறைவினால் தான் பர்த்தாவான ராமனை பிரிந்து பெண்ணாகிய நான் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனோ? பெருந்தன்மையுடையவரும் அப்பழுக்கற்ற நடத்தையுடையவரும் சூரரும் எதிரிகளை மாய்ப்பவருமான ராமனை பிரிந்து வாழ்வதை காட்டிலும் இறப்பதே மேலானது. அல்லது வில்லை தூக்கி எறிந்துவிட்டு அவ்விரு சகோதரர்களும் பழம் கிழங்குகளை உணவாக கொண்டு வனவாசிகளாக போய்விட்டார்களோ? அல்லது துராத்மாவான ராட்சச மன்னன் ராவணனால் சூர சகோதரர்களான ராமலட்சுமணர்கள் வஞ்சகமாக கொல்லப்பட்டிருப்பார்களோ? ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எவ்விதத்திலேனும் உயிரை விட்டுவிடவே விரும்புகிறேன். இவ்வளவு தீவிரமான துக்கத்திலும் எனக்கு மரணம் ஏற்படவில்லையே. மாசு மறுவற்றவர்களாகவும் தம்மை வென்றவர்களாகவும் மகா பாக்கியசாலிகளாகவும் உள்ள மகாத்மாக்களான முனிவர்கள் போற்றத்தக்கவர்கள் அல்லவா? அவர்களுக்கு பிரியம் அப்பிரியம் என்ற வேற்றுமையே இல்லை. சாமானிய மனிதர்களுக்கு இஷ்டமானது நிகழ்ந்தால் துக்கம் ஏற்படுவதில்லை, அதாவது மகிழ்ச்சி ஏற்படுகிறது. விருப்பப்படாதது நேர்ந்துவிட்டால் அதிக பயமும் ஏற்படுகிறது. இப்படியான விருப்பு வெறுப்புகளிலிருந்து விலகியுள்ள மகாத்மாக்களை நமஸ்கரிக்கிறேன். எல்லாம் அறிந்த ராமனால் கைவிடப்பட்டு பாவியான ராமனுடைய பிடியில் அகப்பட்டு கொண்டுள்ள நான் உயிரை விட்டுவிடப் போகிறேன். சீதையால் இவ்வாறு சொல்லப்பட்டதும் கோரமான ராட்சசிகள் சிலர் கோபத்தால் மதிமலங்கி அதை ராவனிடம் கூறுவதற்காக வேகமாக போனார்கள். பிறகு பயங்கரமான தோற்றமுடைய ராட்சசிகள் சீதையிடம் வந்து அவளுக்கு கெடுதி நேரும் என்ற ஒரே விஷயத்தை கடுமையான வார்த்தைகளால் சொன்னார்கள். சீதை இழிந்தவளே, இப்போது ஒரு பாவகரமான முடிவுக்கு நீ வந்திருக்கிறாய். அதாவது உயிரை விட்டுவிடப் போகிறாய். சரி, அப்படியே செய். ராட்சசிகளான நாங்கள் சந்தோஷமாக உன் உடலை தின்று விடுவோம். அப்போது அறிவில் முதியவளான திருஜடை என்பவள் கண்விழித்து நீசர்களான அரக்கிகளால் சீதை பயமுறுத்தப்படுவதை பார்த்து இவ்வாறு சொன்னார். இழிகுணம் படைத்தவர்களை, ஜானகருடைய புதல்வையும் தசரதருடைய அன்புக்குரிய நாட்டு பெண்ணுமான சீதையை உங்களால் புசிக்க முடியாது. தீய சிந்தனையுடைய நீங்கள் உங்களையே சாப்பிட்டுக் கொள்வீர்கள். இப்போது ராட்சசர்கள் எல்லாம் அற்று போய்விட்டதாகவும் இவருடைய கணவருக்கு வெற்றி ஏற்பட்டதாகவும் ஒரு அற்புதமான மெய் சிலிர்க்க வைக்கும் கனவை நான் பார்த்தேன். இவ்வாறு திருஜடை சொன்னவுடன் ராட்சசிகள் கோபத்தால் மனம் கலங்கி பயத்தோடு அந்த திருஜடையிடம் கூறினார்கள். இந்த இரவு வேளையில் எம்மாதிரியான கனவு கண்டாய்? அதை விவரமாக எங்களுக்கு சொல் என்று அரக்கியின் வாயிலிருந்து வந்த சொற்களை கேட்டு அப்போது கனவு சம்பந்தப்பட்ட செய்திகளை திருஜடை கூறினார். ஆயிரக்கணக்கான அன்னப்பறவைகளால் சுமக்கப்பட்ட தந்த பல்லக்கில் ராமன் தானே வரக்கண்டேன். வெண்ணிற மாலைகளும் ஆடைகளும் அணிந்து கொண்டு லக்ஷ்மணனோடு வந்தார். சொப்பனத்தில் கடல் மத்தியில் ஒரு வெண்மையான மலைமேல் வெண்மையான ஆடை உடுத்திய சீதை காணப்பட்டார். சூரியனுடன் பிரபை பிரிவின்றி இறப்பதைப் போல ராமனுடன் இணைந்தார். மேலும் 4 தந்தங்களை கொண்டதும் மலை போல் விளங்கியதுமான ஒரு பெரிய யானையின் மேல் ராகவனும் லக்ஷ்மணனும் ஒளி வீசிக்கொண்டு அமர்ந்திருக்க கண்டேன். பின்னர் தம்முடைய இயல்பான தேஜஸால் பிரகாசித்து கொண்டிருந்தவர்களும் வெண்மையான மாலை ஆடை அணிந்திருந்தவர்களும் சிங்கம் போல வீரமுடைய அவ்விருவரும் ஜானகியிடம் வந்தார்கள். பிறகு அந்த மலையின் உச்சியிலேயே சீதை கணவரால் கை கொடுத்து ஏற்கப்பட்டதும் ஆகாயத்தில் இருந்த யானையின் முதுகில் ஏறிக்கொண்டதை பார்த்தேன். பின்னர் கணவரின் மடியிலிருந்து எழுந்து தாமரை கண்ணாலாகிய அவர் தன் கையால் சந்திர சூரியர்களை தொடுவதைக் கண்டேன். சொப்பனத்தில் சூரிய சந்திரனை காண்பது நல்ல சகனமாக காணப்படுகிறது. பிறகு அவ்விரு குமாரர்களும் விரிந்த கண்ணுடைய சீதையும் அமர்ந்திருக்கும் உத்தமமான அந்த யானை இலங்கையின் மேலே வந்து நின்றது. வெண்மையான 8 காளைகள் பூட்டிய திவ்யமான தேரில் பத்தினியான சீதையுடன் புஷ்பக விமானத்தில் இருந்த சகோதரன் லக்ஷ்மணனுடன் ராமன் இங்கே வந்தார். வெண்மையான மாலைகளும் ஆடைகளும் அணிந்த புருஷோத்தமரான அவர் லக்ஷ்மணனோடு சூரியனைப் போல் பிரகாசிக்கும் திவ்யமான புஷ்பக விமானத்தில் ஏறி வடக்கு திசை நோக்கி சென்றார். இவ்வாறு விஷ்ணுவுக்கு நிகரான பராக்கிரமுடைய ராமனை சகோதரனான லக்ஷ்மணனுடன்
சீதையோடும் நான் கனவில் பார்த்தேன். பாவிகளால் சொர்க்கபோகம் அடையப்பட முடியாது என்பது போல் பேராற்றல் படைத்த ராமனை தேவ அசுரர்களாலும் ராட்சசர்களாலும் மற்ற எவராலும் ஜெயிக்க முடியாது. அதே சமயம் உடலெங்கும் எண்ணெய் ஊசிக்கொண்டு சிவப்பு வஸ்திரத்துடன் அரளி மாலையுடன் குடித்துக்கொண்டு அதனால் மதிமயங்கி தரையில் விழுந்து கிடப்பவனாக ராவணனை நான் பார்த்தேன். புஷ்பக விமானத்திலிருந்து பூமியில் ராவணன் விழுந்தான். பிறகு கருப்பு உடை அணிந்து மொட்டை தலையுடன் இருந்த அவன் ஒரு பெண்ணா பிடித்து இழுக்கப்படுவதைக் கண்டேன். சிவந்த மாலைகளும் உடற்பூச்சுகளும் பூசிக்கொண்டு எண்ணெயை குடித்து கொண்டும் சிரித்து ஆடிக்கொண்டும் மனம் கலங்கி வசம் எழுந்து கோவேர் கழுதைகள் பூட்டிய ரதத்தில் கழுதை பின்தொடர வேகமாக தெற்கு திசை நோக்கி சென்றான். பயத்தால் மனம் தடுமாறி ராட்சச அதிபனான ராவணன் கழுதை மேலிருந்து தலைகுப்பர கீழே விழுகிற காட்சியும் நான் பார்த்தேன். அவன் உடனே எழுந்து நிலை தடுமாறி அச்சத்தால் பீடிக்கப்பட்டு போதையால் மனம் சிதறி பைத்தியம் போல திசைகளே ஆடை இல்லாமல் கெட்ட வார்த்தைகளை அடிக்கடி பிதற்றிக்கொண்டு பொறுக்க முடியாத துர்நாற்றத்துடனும் இருட்டாகவும் நரகம் போலும் இருந்த பயங்கரமான அழுக்குச்சேற்றில் வேகமாக அழுந்தி மூழ்கினான். கருத்த நிறமும் சிவப்பு ஆடையும் அழுக்கான உடலும் கொண்ட ஒரு பெண் ராவணனின் பிடரியில் கை வைத்து தள்ளிக்கொண்டு யமனுக்குரிய திசை நோக்கி இழுத்து கொண்டு போகிறான். கும்பகர்ணனும் இவ்வாறே சொப்பனத்தில் பார்க்கப்பட்டான். ராவணனுடைய புதல்வர்கள் எல்லோரும் மொட்டை தலையர்களாக எண்ணெய் பூசியவர்களாக இருந்தார்கள். ராவணன் பன்றியிலும் இந்திரஜித் முதலையிலும் கும்பகர்ணன் ஒட்டகத்திலும் ஏறிக்கொண்டு தெற்கு திசை நோக்கி சென்றார்கள். விபீஷணன் ஒருவர் மட்டும் வெண்குடை உடையவராக காணப்பட்டார். வெண்மலர் மாலை ஆடை, வெண் சந்தன பூச்சு, சங்கம், துந்துபி முதலிய வாத்திய கோஷங்கள், நாட்டியம், பாட்டு முதலானவை அழகு செய்ய மலைபோல் ஒளி வீசுவதும் மேகம் போல் முழங்குவதும் 4 தந்தங்களை உடையதுமான திவ்யமான யானையின் மேல் வீற்றிருந்த விபீஷணன் 4 மந்திரிகளுடன் கூட ஆகாயத்தில் காணப்பட்டார். பயங்கரமான சப்தங்களை எழுப்பும் வாத்தியங்களை வாசித்து கொண்டு செம்மலர் செவ்வாடை அணிந்து மதுபானம் செய்து கொண்டு ஆங்காங்கே நிற்கும் ராட்சச கூட்டங்களும் என்னால் பார்க்கப்பட்டன. அழகான இந்த லங்கா நகரம் குதிரை, ரதம், யானைகளோடு உப்பரிகைகளும் தோரண வாயில்களும் அழிக்கப்பட்டு கடலில் மூழ்குவதைக் கண்டேன். ராவணனால் ஆளப்படும் இந்த லங்கை ராமதூதனான வானரத்தால் மிக வேகமாக எரிக்கப்பட்டதை கனவில் பார்த்தேன். சாம்பலாக கிடந்த இலங்கைக்குள் எண்ணெயை குடித்துவிட்டு அலங்கோலமாய் பெருங்குரலில் சிரித்து கொண்டு ராட்சச பெண்கள் நுழைந்தார்கள். கும்பகர்ணன் முதலில் இந்த ராட்சசர்கள் எல்லோரும் சிவந்த ஆடையுடன் சாணம் நிறைந்த பள்ளத்தில் மூழ்கியதையும் என் கனவில் கண்டேன். ஆகவே ராட்சசிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். இங்கிருந்து ஓடிப்போய் விடுங்கள், இல்லாவிட்டால் அழிந்து விடுவீர்கள். ராமன் சீதையை அடைந்து விடுவார். மிகவும் கோபம் கொண்ட ராமன் எல்லா ராட்சசர்களுடன் உங்களையும் கொண்டு போடுவார். வனவாசத்தில் துன்ப காலங்களில் தன்னுடன் உதவியாக இருந்தவரும் அன்பும் மதிப்பும் கொண்டவருமான தன் பத்தினி சீதையை உருட்டியும் மிரட்டியும் துன்புறுத்திய உங்களை அவர் மன்னிக்க மாட்டார். ஆகவே இனி குரூரமான வார்த்தைகளை கூறாதீர்கள், அமைதியாகவே பேசுங்கள். வைதேகியை நீங்கள் பணிந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். இதுதான் சரியான வழி என்று எனக்கு படுகிறது. எந்த சீதையால் இப்போது மிகவும் துக்கம் அனுபவிக்கப்படுகிறதோ அவர் எல்லாவித கஷ்டங்களிலிருந்தும் விடுபட்டு உத்தமமான தன் கணவரை அடைய போகிறார் என்பதை என் கனவு காட்டுகிறது. ராட்சசிகளை, சீதை உங்களால் பயமுறுத்தப்பட்டவராக இருந்தாலும் இப்போது அவரை பிரார்த்தித்து கொள்ளுங்கள். இதை பற்றி விரிவாக பேசுவானேன். விரைவில் நல்ல முடிவுக்கு வாருங்கள் என்றபடி ராகவனால் ராட்சசர்களுக்கு பயங்கரமான ஆபத்து வந்திருக்கிறது. ஜனகபுத்திரியான மைதிலி ஒரு வணக்கம் கூறினாலே மகிழ்ந்து போவார். ராட்சசிகளை, உங்களை எல்லாம் பேராபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு கருணாமூர்த்தியான இவரே போதும். அகன்ற கண்களையுடைய இவருடைய சரீரம் விகாரமடையவில்லை. அங்கங்களிலும் நுண்ணிய மாறுதல் கூட காணப்படவில்லை. பளிச்சென்று இருக்கக்கூடிய அவர் நிழல் படிந்தால் போல் நிறம் குறைந்து காணப்படுவது ஒன்றுதான் இவருக்கு ஏற்பட்டுள்ள துன்பம் என்று நினைக்கிறேன். துக்கம் அணுகத்தகாத இவரை